காலையில் என் கண்ணெதிரே தோன்ற வேண்டும். என் கருத்தினிலே எப்போதும் நீ இருக்க வேண்டும். மனமாற உன் புகழை பாட வேண்டும். உன் பிள்ளை என்று ஊரறிய நான் வாழ வேண்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, ஒருவர் ஒரு நிகழ்வால் மகிழ்ச்சி அடைகிறார். மற்றொருவர் அதே நிகழ்வால் மனசோர்வு அடைந்துள்ளார். உண்மையில் அதே நிகழ்வு ஒரு நபரை ஒரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியாகவும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியற்றதாகவும் உணர வைக்கிறது. ஆனால் சிலர் வலியையும் இன்பத்தையும் சமமாக எடுத்துக்கொண்டு பொறுமையுடன் திருப்தியுடன் இருப்பார்கள். உண்மை என்பது ஈசா உபனிஷத்தின் சாராம்சம் மற்றும் உண்மையை போதிப்பதற்காக பாபா அவர்கள் தாஸ்கனுவை தீட்சித்தின் வீட்டிற்கு அனுப்பினார். அங்கு பணிப்பெண் அதை அறிவூட்டுவார். வேலைக்காரி ஒருவர் கிழிந்த சேலையை உடுத்திக்கொண்டு வீட்டு வேலைகளை செய்தும் பாடியும் விளையாடியும் மகிழ்ந்தாள். புது புடவை உடுத்திய போது அவளுக்கும் அதே மகிழ்ச்சி. மறுநாள் புது புடவையை தும்பிக்கையில் வைத்துக்கொண்டு பழைய சேலையை உடுத்திக்கொண்டு தன் வேலையில் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தாள். கடவுள் கொடுத்ததை மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்ற பாடத்தை தாஸ்கனு கற்றுக்கொண்டார். கடவுள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும்போது ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை நிராகரிப்பது முட்டாள்தனம் அல்லவா? எது நடந்தாலும் அது கடவுளின் விருப்பத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. அது இறுதியில் நம் சொந்த நன்மைக்கே என்ற நம்பிக்கையுடன் ஒருவரின் சொந்த விஷயத்தில் திருப்தி அடைவது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. நாம் ஏமாற்றம் அல்லது அதிருப்தியை உணரும் போதெல்லாம் அனைவரிடமும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் இருக்கும் பாபாவின் பிரசன்னத்தை நினைவு கூர்ந்து நம் இருண்ட முகங்களை ஒளிர செய்யும் சாயின் ஆசிர்வதிக்கப்பட்ட புன்னகையில் மனதையும் ஆன்மாவையும் நிலைநிறுத்தி திருப்தியும் மகிழ்வும் அடைய வேண்டும். என்னை பொறுத்தவரை பரபிரம்மமான சாய் மகராஜை தவிர வேறெந்த நிவாரணமும் தெரியவில்லை. முழுமையான விசுவாசத்துடனும் பக்தியுடனும் நீ உதியை ஏற்றுக்கொண்டால் அது தன்னுடைய சக்தியைத்தானே வெளிப்படுத்தும். உன் மனதுக்கு சரி என தோன்றும் அனைத்து விஷயத்திலும் இறங்கி செய். அப்பா உன்னுடன் இருப்பேன். ஆனால் ஒரு சிறிய வேண்டுகோள், நீ செய்யும் எந்த செயலாலும் சிறு உயிர் கூட துன்புறாமல் பார்த்துக்கொள். அகம்பாவத்தை விடு. ஸ்ரீ சாய்நாதரை நினை. மற்றவர்களை பற்றி நினைக்கும் பொழுது உன்னை பற்றி தாழ்வாக எண்ணாதே. இன்று முதல் 13 நாட்களுக்கு அன்னதானம் செய். பிறகு நடப்பதை கவனி. நீ அதிர்ஷ்டசாலி.